வானொலி ஜெர்மனி. இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது. நீங்கள் அவரோடு எதிர்பார்த்திருக்கும் கவிதை களம். இன்றைய கவிதை களத்தின் தலைப்பாக காய்த்த மரங்கள் என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை எழுதி வானொலியிலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து வாருங்களம்மா. அனைத்தமிழை வணங்கி ஜெர்மன் தமிழர்பி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரத்தின் தமிழ் வணக்கம். வணக்கம். நைனே விஜயன் ஐயா. காய்த்த மரம், நீங்களே அதற்கு இட்டீர்கள் உரம், அது பெற்றது பலம், வணக்கம் கூறி குவிக்கிறேன் என் கரம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ஆமாம், நலமா இருக்கின்றோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. சசிகலா அம்மா வணக்கம், நலமா இருக்கீங்களா? நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி அம்மா. இருக்கிறோம். விதைகளை தூவினர், செடிகளாய் துளிர்த்தன, நீர் பாய்ச்சினர், தருக்களாய் வளர்ந்தன, பூங்காவில் பூத்தன மலர்கள், காயை கனியை தந்தன தருக்கள், காய்த்த தருவாய் இலக்கிய பூங்கா, வீழ்ந்து போகும் இதுவென்று கிண்டலாய் கல்லடித்தனர், கிடைத்தது தமிழருவி, அருவி பாய்ந்திட கவிதை களம் கண்டது, சொல்லடித்தனர் இங்கிலாந்தில் கவிதை பூங்கா கண்டது, சிறார் நிகழ்வுகள், கவியரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், விவாத மன்றம், இசையரங்கம், தமிழோடு விளையாடு என பல்சுவை அரங்குகள், திருக்குறள் வாசித்தல் ஒப்புவித்தல், திருக்குறள் கதைகள் என குவியத்தில் இணைந்தனர், ஆலயத்தில் இணைந்தனர். எத்தனை கவிஞர்கள் சொல்வீச கிடைத்தன எத்தனை எத்தனை படைப்புகள், காய்த்த மரமாக பூத்து குலுங்கும் பூங்கா, தொலைக்காட்சி மேலாண் இயக்குனராக எனது பங்கா, காய்த்த மரம் கல்லடிப்படும், திறமை வளர கண்ணடிப்படும், காய்த்த மரம் கல்லடிப்படும், திறமை வளர கண்ணடிப்படும், உலக சாதனை நிகழ்வுகள், தொடர் நிகழ்வுகள், வள்ளுவருக்கு வணக்கம், பாரதிக்கு நினைவேந்தல், நம்ம பாவேந்தர் நம்ம கொண்டாடுவோம், உத்தமர் காந்தி சத்திய சோதனை வாசிப்பு, சங்கப்பூக்கள் முகங்கள் 6 யுகங்கள் கடந்தும் நிற்க நூல்வயல் பதிப்பகம், கவிதைக்களம், காலை கதம்பம், பாடுவோர் பாடலாம் என உரம் போட்டது தமிழருவி வானொலி, உடனிருந்து கை கொடுத்தது தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, அமெரிக்க முத்தமிழ் வலைக்காட்சி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, லண்டன், மலேசியா, சிங்கப்பூர், ஆப்பிரிக்கா, அமீரகம், இங்கெல்லாம் கிளைகளை பரப்பி, பூக்களை சொரிந்து, வேர்களை செலுத்தி, நீரை உறிஞ்சி, உலக மரமாய் பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, உலக மரமாய் பறந்து விரிந்து வளர்ந்துள்ளது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, பண்பாடு காக்கும் பயன்மரமாய், நற்றமிழ் வளர்க்கும் நயன்மரமாய், தமிழ்நாட்டின் பல ஊர்களில் அரங்கு நிறைந்த நேரடி நிகழ்வுகள், முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு முடிந்தவரை தொகை வழங்குதல், சிறாருக்கு ஓவியம், பேச்சு, பாட்டு, பட்டிமன்றம், மாறுவேடப் போட்டி, சான்றிதழ்கள், கேடயங்கள், பதக்கங்கள் வழங்குதல், அறிஞர், நல்ல தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் இந்திய அரசின் அஞ்சல் தலை வெளியீடு, அறிவு சமூகத்தில் எண்ணங்கள் திரட்டி நூல்கள் வெளியீடு, வருகிறது பாரியின் வரலாற்றை அறிய வேள்பாரி வீரயுக நிகழ்ச்சி, வருகிறது பாரியின் வரலாற்றை அறிய வேள்பாரி வீரயுக நிகழ்ச்சி, அப்பப்பா சொல்லி மாளாது தமிழரின் சேவை, தமிழுக்கு என்றுமே தேவை, அப்பப்பா சொல்லி மாளாது தமிழரின் சேவை, தமிழுக்கு என்றுமே தேவை, புது புது கவிதைகள் வந்து குவியட்டும், இலக்கிய பூங்கா பூத்து குலுங்கட்டும், ஒவ்வொரு தமிழனும் காய்த்த கனிகளை சுவைக்கட்டும், பயன் பெற்று மகிழட்டும், காய்த்த கனிகளை சுவைக்கட்டும், பயன் பெற்று மகிழட்டும். 200க்கும் மேற்பட்ட
கவிதைக்களம் நிகழ்ச்சி கண்டதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மகிழ்வோடு காய்த்த மரத்தின் கிளையாக உங்களிடமிருந்து வாய்ப்புக்கு வணக்கமும் நன்றியும் கூறுகிறேன். உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம். ஆமாம், அருமையான ஒரு நீண்ட கவிதையை தந்திருந்தார் சிவகாமி சண்முக சுந்தரம். காய்த்த மரங்கள் என்ற தலைப்பிலே இவ்வாறு ஒரு மரம் இவ்வளவு கிளைகளை பரப்பி இருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் தமிழருவி வானொலியூடாக என்று அருமையான அந்த தங்களுடைய வளர்ச்சியையும் கவிஞர்களுடைய படிமுறை வளர்ச்சிகளையும் உலக அஞ்சல் ஓட்டங்களையும் எல்லாம் எடுத்து சொல்லி அந்த கவிதையை தந்திருந்தார். நன்றி அம்மா. காய்த்த மரங்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு பயன்தான் கொடுக்கும், அதை அருமையாக குறிப்பிட்டிருந்தீர்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் சிவகாமி. நன்றி, வணக்கம்.